Example 1.12. If A equal to 1 by 7 into ஒரு 3 by 3 matrix ஆட்ட கொடுத்திருக்காங்க 6 minus 3A B minus 2 6 2 C 3 is orthogonal. அப்போ இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் கொடுத்துட்டு find A B and C. A B C யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். and hence A inverse ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆர்த்தோகனல்னா நம்ம வந்துட்டு என்ன A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி இல்லாட்டி A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் அது ப்ரூவ் பண்ண சொன்னால நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ்னு. இது ஆர்த்தோகனல் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் கொடுத்தனால நம்ம ஆர்த்தோகனல்னா என்னது A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ஓகே, அப்போ ஏங்கிறது அந்த கிவன் மேட்ரிக்ஸ் என்னது 1 by 7 into 6 minus 3A B minus 2 6 2 C 3 A டிரான்ஸ்போஸ் என்ன அர்த்தம்? ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதலாம், காலம்ஸை ரோஸ் எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதணும். ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே தான் எழுதணும். 1 by 7 A into A டிரான்ஸ்போஸ் தானே. அப்போ A எழுதிட்டோம். A டிரான்ஸ்போஸ்க்கு அந்த 1 by 7 into இந்த ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதுகிறோம். அப்போது என்ன ஆகும்? 6 minus 3A B minus 2 6 2 C 3. அப்போது ஒரு ரோஸும் இங்கே காலம்ஸாக எழுதிட்டோம். அப்போ A டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு என்னது? நமக்கு அந்த டயகனலில் 1 ரிமைனிங் எலிமெண்ட் 0ன்னு வரும். அப்போது 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, நம்ம எழுதியாச்சு. இனி நம்ம இது நார்மலாக ஜென்ரலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். அப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 1 1 by 7 7s 49. அடுத்து இந்த 2 டேர்ம்ஸ் 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ரோஸ் எடுத்து இந்த காலம் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ அதான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ 6 6 36 minus 3 into minus 3 minus plus 9 A into A square plus A square. Okay, second first row second column. இப்போ 6 into B 6B minus 3 into minus 2 plus 3 2s are 6. Next A into 6 6A plus 6A. Third first row third column 6 2s are 12 minus 3 into C minus 3C A into 3 plus 3A. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் செகண்ட் ரோ எடுக்கும்போது எல்லாம் செகண்ட் ரோவில் வரும். இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் வரும். இப்போ B into 6 6B minus 3 into minus 2 plus 3 2s are 6 plus 6 into A plus 6A. Next B into B square minus 2 into minus 2 plus 4 6 6 are 36 plus 36. Next second row third column 2 into B 2B minus 2C plus 18. Next 6 2s are 12 minus 3C plus 3A. 2B minus 2C plus 18. 2 2s are 4 plus C square plus 9 equal to 1 0 0 0 1 0 0 0 1. Okay, next 1 by 49 into இப்போ 36 plus 9 36 plus 9 போது 45 plus A square. இது எல்லாம் வேறு வேட்டம். இந்த 6B ப்ளஸ் அது அப்படியே தான் எழுத முடியும். 6B plus 6 plus 6A
இது 12 இது அதே தான் 12 minus 3c plus 3a. next 6b plus 6 plus 6a 36 plus 4 40 40 plus b square. next 2b minus 2c plus 18. third 12 minus 3c plus 3a 2b minus 2c plus 18. 9 plus 4 13. c square plus 13 equal to 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த 49 1/49 இருக்குல்ல, 49 வந்துட்டு நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு வர என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 45 plus a square 6b plus 6 plus 6a 12 minus 3c plus 3a 6b plus 6 plus 6a 40 plus b square 2b minus 2c plus 18 12 minus 3c plus 3a 2b minus 2c plus 18 c square plus 13 equal to 49. இப்போ 49ங்கிறது இங்கிட்ட வரையில் நமக்கு டிவிஷனாக இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ மல்டிப்ளைங் போது இதில் இருக்க ஒரு டேர்மில் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு 1 into 49 49 0 0 0 49 0 0 0 49. ஓகே, இனி நம்ம வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏபிசி தான் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிசின்னு எடுத்தோம்னா இங்கே 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கிறது. இங்கே பார்த்தோம்னா பிஏ ரெண்டுமே இருக்குது, ரெண்டு வேரியபிளுமே வருது. இதுலேயும் பார்த்தா சிஏ ரெண்டு வேரியபிள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபைண்ட் பண்ணால் மட்டும் தான் நெக்ஸ்ட் வேரியபிள் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி டேர்ம் தான் எடுக்க முடியும். 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வச்சு ஏ ஃபைண்ட் பண்ணலாம், 40 ப்ளஸ் பி ஸ்கொயர் வச்சு இது ஃபைண்ட் பண்ணலாம், சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 வச்சு இது ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்குவேட்டிங் என்னது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம். அப்போ A11 அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேட் பண்ணல என்ன பண்ணுவோம், இங்கே என்ன எலிமெண்ட் எடுத்தோமோ சேம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் இங்கே எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது அதே தான் எடுக்கணும். இப்போ 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 49. ஓகே, அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இந்த 45 இங்கிட்டு வரையில் என்ன ஆகிடும், 49 மைனஸ் 45 வரும். 49ல் 45 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஈக்குவேட்டிங் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் எடுக்கணும். ஸோ A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 40 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது 49. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இந்த பி ஸ்கொயர் 40 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும். 49ல் 40 மைனஸ் பண்ணிட்டோம்னா 9. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. சாரி, பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவேட்டிங் என்னது தேர்ட் ரோவில் தேர்ட் காலம் ஈக்குவேட்டிங் A33 சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு இங்கே அதே 49 தான். இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49ல் 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 49ல் 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா 36. ஓகே, அப்போ சி ஈக்குவல் டு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே ஏங்கிறது +2 இருக்குது, -2 இருக்குது. பிங்கிறது அதே தான். சிங்கிறது ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ கரெக்ட் வேல்யூ அதாவது +2வா -2வா இல்லாட்டி +3 -3 இல்லை சிக்கு வந்து +6 -6 கரெக்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பின்னே என்ன பண்ணுறோன்னா, இதில் நமக்கு தான் இப்போ ஏபிசிக்கு ஒவ்வொரு வேல்யூ கிடச்சிருச்சுல, அப்போ இங்கே இருக்கிறதுல பின்னே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கரெக்டான வேல்யூ ஒரு ஆன்சர் மட்டும் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா +2 - 2 ஆன்சராக வருது. நம்ம ஒரு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் +2வா, ஏக்கு வந்து 2
ஆர் -2 எதுன்னு கரெக்ட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக பின்னையும் இதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேட்டிங் என்ன பண்ணிக்கிறோன்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு, ஏன்னா எல்லாத்தோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஈக்குவேட்டிங் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்ன இருக்குதுங்க, 6b + 6 + 6a ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் என்னது 0 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா 6b + 6a ஈக்குவல் டு இந்த +6 ஈக்குவல் டு இந்த சைடு வரையில் -6 ஆகிடும். இப்போ நமக்கு ஏபிக்கான கரெக்ட் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணுறோம். அதனால தான் ஏபிங்கிற டேர்ம் வேரியபிள் இருக்கிற அந்த டேர்ம் இங்கே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் அங்கிட்டு கொண்டு வந்துட்டோம். அப்போ 6b + 6a ஈக்குவல் டு -6. இது ரெண்டு இப்போ 6 காமன் எடுத்துட்டோம்னா b + a ஈக்குவல் டு -6. ஸோ b + a ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளியாக இருக்கிற 6 ஈக்குவல் டு கன்சிடர் வந்தால் என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். -6 / 6. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகிடும் 1. இப்போ b + a ஈக்குவல் டு -1 ஆன்சர் கிடைக்குது. அப்போ பிக்கு ஏக்கு வந்துட்டு b + a இது ரெண்டு ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வந்திருக்கு, -1 வந்திருக்கு. அப்போ இங்கே பிக்குள்ள வேல்யூ +3 -3 இருக்குது, ஏக்கு வேல்யூ +2 -2 இருக்குது. இதில் எந்த வேல்யூ நம்ம கொடுக்கையில் கரெக்டாக ஆன்சர் -1 வருதோ அதுதான் நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும், நமக்கு பிக்கு வந்துட்டு 3யும் ஏக்கு வந்துட்டு -2 எடுத்தோம்னா, இல்லாட்டி பிக்கு வந்துட்டு -3 ஏக்கு வந்துட்டு 2 அப்படி எடுக்கையில் தான் என்ன ஆகும், நமக்கு -3 + 2ன்னு எடுத்தோம்னா தான் -1 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஹென்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, இப்போது ஏ ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு என்ன எடுக்கணும், +2ங்கிறத எடுக்கணும். ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு பிக்கு என்ன வேல்யூ எடுத்துருக்கணும், -3 எடுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், -3 + 2ன்னு வரையில் -3 + 2ங்கிறது -1 வரும். அப்போ ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னது, ஏக்கு வந்துட்டு 2வும் பிக்கு வந்துட்டு -3யும் இருக்கணும். ஓகே, இனி நமக்கு என்ன சி மட்டும்தான் வேணும். சிங்கிறது அதுலேயே வந்துட்டு நமக்கு தேர்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க தேர்ட் எலிமெண்ட் எடுத்தாலும் நமக்கு சி கிடச்சிடும். ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 12 - 3c + 3a ஈக்குவல் டு இங்கே இருக்கிற அதே 0 தான் வரும். இப்போ நமக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சிக்கும் ஏக்கு என்ன வேரியபிள் தானே ஃபைண்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த 12 மட்டும் இந்த சைடு கொண்டு வரும். இப்போ -3c + 3a ஈக்குவல் டு -12 வரும். இதில் அதே போல் 3 காமன் எடுத்துகிட்டு என்ன ஆகிடும், -c + a ஈக்குவல் டு -12. இப்போ மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வரையில் டிவிஷன் ஆகிடும். இப்போ -c + a ஈக்குவல் டு -12 / 3. இப்போ 4 3s are 12. இப்போ -c + a ஈக்குவல் டு -4. அப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு -4 கிடைக்குது. அப்போ ஏக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூ கொடுக்கல -4ங்கிறத பார்க்கணும். இப்போ ஏங்கிறது இங்கே 2 இருக்குது, +2 -2ங்கிறது இருக்குது, சிங்கிறது +6 -6ங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன கொடுக்கலாம், இப்போது ஏக்கான வேல்யூ 2வும் சிக்கான வேல்யூ +6ங்கிறது கொடுத்தாலே போதும். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஏக்கு வந்துட்டு 2 நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். சிக்கு வந்துட்டு என்ன கொடுத்தா போதும், 6 மட்டும் கொடுத்தாலே போதும். ஏன்னா இங்கே -6 எடுத்தோம்னா -, ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே -4 தான் வேணும். இப்போ சிக்கு வந்துட்டு 6ங்கிற வேல்யூ கொடுத்துட்டாலே போதும். சி ஈக்குவல் டு 6. சிக்கு 6ன்னு கொடுக்கும்போதே நமக்கு வந்துட்டு என்ன ஆகிடும், -4ங்கிற வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நமக்கு ஏக்கான ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னது 2, பிக்கான கரெக்ட் ஆன்சர் -3, சிக்கான கரெக்ட் ஆன்சர் 6. ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இன்னொன்று ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னது, ஹென்ஸ் ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும், இங்கே கொடுத்துருக்கிற டேர்ம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணணும்ல. அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்குற அந்த ஏங்கிற டைமை ஆர்த்தோகனல் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஆர்த்தோகனல்னா என்ன மீனிங், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தானே. நம்ம ஏ டிரான்ஸ்போஸும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருந்தாலும் அதுவும் ஆர்த்தோகனல் தான். அப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சின்ஸ் அது நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ஸ் ஏ இஸ் கொடுத்துருக்குற அந்த கண்டிஷனை ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல், GONAL, சின்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனலாக இருந்தால் என்ன மீனிங், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணால் போதும், ஏங்கிற அந்த கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதோட டிரான்ஸ்போஸ் மட்டும் எழுதுனா போதும். ஸோ
given matrix என்னது 1/7 into இங்கே இப்போ நம்ம a 6 minus 3 a இருக்கு. இப்போ a b c கான கரெக்டான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தது, அதை பின்னையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ப்ளஸ்ஸா மைனஸா அதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டான ஒரு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை எழுதி நம்ம ரோஸ் எல்லாம் காலம்ஸை எழுதிட்டாலே போதும். ஏன்னா ஏ இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஏ ஆர்த்தோகனல். ஓகே, என்ன பண்ணுறோம்? இந்த ரோவை காலம் எழுதுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை காலம் எழுதுறது என்ன ஆகிடும்? 6 minus 3 ஏயோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 minus 3 2ங்கிறது ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுவோம். 6 minus 3 2 ஏயோட வேல்யூ. அடுத்து செகண்ட் ரோ என்னவா இருந்தது? b minus 2 6. பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் -3ன்னு. அப்போ -3 -2 6ங்கிறது செகண்ட் காலமாக எழுதுவோம். -3 -2 6. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் என்ன இருந்தது? 2c3. அப்போ 2cயோட வேல்யூ 6ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 6 3ங்கிறது தேர்ட் காலமாக எழுதுவோம். 2 6 3. ஸோ இதுதான் ஏ இன்வெர்ஸ்க்கான வேல்யூ.